ஆண்டவராகிய தெய்வம் தந்த மனுஷனுக்கு தந்த கட்டளை வாசி 16 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். இது கட்டளை, மனுஷனுக்கு கொடுத்த கட்டளை. நீ இந்த விருட்சத்தின் கனியை வச்சிருக்கேன், இதை நீ என்ன செய்யப்படாது, சாப்பிடப்படாது. இதை நீ சாப்பிட்டேன்னா நீ செத்து போவ. ஆமே. இதை ஆதாம் சாப்பிட்டானா சாப்பிடலையா? செத்தானா உயிரோடு இருந்தானா? ஆவியில் செத்தான். ஆமே. ஹல்லேலூயா. மரணம் 2 உண்டு, நம்ம அதுக்குள்ளே போண்டா. இந்த இதிலே நிற்போம். ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் உருவாக்கி உயிர் கொடுத்து அவர் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த இடத்திலே ஆதாமை கொண்டு வைத்தார். அந்த தோட்டத்தில் ஏவாளையும் கொண்டு வைத்தார். ஆமென். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா ஆனார். இப்போ ஆபிரகாம் ஆதாமை உருவாக்கி கொண்டு வச்சிருக்கிறான். இன்னும் ஏவாளை என்ன செய்யல? உருவாக்கினாரா? இல்லை, உருவாக்கினார். இப்போ இல்லை, ஆதாமை தான் தோட்டத்தில் கொண்டு வச்சார். கொண்டு வச்சுட்டு தோட்டத்தை பண்படுத்தவும் தோட்டத்தில் விதைக்கவும் எல்லாம் செய்துட்டு தோட்டத்தின் நடுவில் 2 விருட்சத்தை கொண்டு வைத்தான். ஆமென். 9வது வசனத்தை வாசி. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பு தெரியுமா? ஆப்பிளை பார்த்தா செவச்சவன்னு இருக்கு, ஆரஞ்சியை பார்த்தா மஞ்சள் அழகா இருக்கா இல்லையா? உள்ள புளிச்சிருக்கோ அழுவி இருக்கோ நமக்கு தெரியாது. ஆனாலும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலுமன். அப்ப பாருங்க, பார்வைக்கு அழகுள்ள கனியும் இருந்தது, புசிப்புக்கு இனிமையான கனியும் இருந்தது. வாசிங்க. நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் ஆமே. அப்ப 2 எல்லா விருட்சமும் என்ன செஞ்சதான்? பூமியிலிருந்து முளைச்சது. எல்லா கனியும் படைச்சாரு. ஒரு 2 கனியை என்ன செஞ்சாரு? ஜீவ விருட்சத்தின் கனியையும் நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் புசிக்கப்படான்னு சொல்லி. யார் 2 நடாமல் இருந்தால் என்ன செய்யுமா? இந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் மட்டும் நீ புசிக்கப்படாது. பாய்க்கு பார்வைக்கு அழகுள்ளதும் புசிப்புக்கு இனிமையானதும் எல்லா கனியும் நீ புசிக்கான்னு 2 மட்டும் விலக்கி வச்சார். ஆமே. 2 நடாமலும் ஆண்டவர் இருக்க முடியும். சரி, நட்டாலும் அவருக்கு விருப்பம் உள்ளப்ப மட்டும் காய்ச்சிட்டு மற்ற நேரம் மலட்டுத்தன்மை அதை விடக்கும் அவருக்கு முடியும். எப்படியும் அவர் சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல இயேசு தான் நம்ம இயேசு. ஆமேன். ஒரே ஒரு இது, கீழ்ப்படுகிறானா இல்லையா என்று பார்ப்பதற்காக மட்டும்தான்.